அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வரும். ஏழையையும் குபேரனாக்கும் ஒரு ரகசியமான ஒரு அற்புதமான எல்லா மக்களுமே செய்யக்கூடிய ஒரு பண வரவை ஈர்க்கக்கூடிய மேக்னட் பரிகாரம். இது சாதாரணமா யார் ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறவங்க கூட செய்யலாம். அப்படி ஒரு இலகுவான பரிகாரம் பண வரவை மேன்மைப்படுத்துவது. அப்ப எல்லார் வீட்டிலையுமே என்ன சொன்னான்னா ஒரு பண வரவு சார்ந்த விஷயத்தில் ஒரு மேக்னட் பவர் வேணும். மேக்னட் என்பது காந்தம். எல்லா மனிதருமே உண்மையாவே சொல்றேன், மேக்னட்ல இந்த காந்தம் இருக்கு பார்த்தீங்களா, காந்தம் ஒரு 6 காந்த பீஸ்கள் கடையில் கிடைக்கும். 6 காந்த பீஸ்கள் கிடைக்கும். ஏன்னா 6 வைக்கலாம். 6 என்பது சுக்கிரன். அந்த காந்த பீஸ்களை நம்மளுடைய ஒரு சின்ன பர்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அது நம்ம அந்த பர்ஸை நம்ம உடைய வச்சுக்கணும். இல்லைன்னா ஆண்களுக்கு உள் பாக்கெட், பேண்ட்ல உள் பாக்கெட் இருக்குது. அந்த உள் பாக்கெட்டில் 6 காந்தங்களை போட்டு வைங்க. அது என்ன சொன்னா ஒரு தாந்திரிகமான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். அது யார் வேணாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு சின்ன கவரில் பாக்கெட்டில் போட்டு அதை உள்ளே போட்டு என்ன சொன்னால் நம்ம பேண்ட் பாக்கெட்டில் போட்டலாம். பெண்கள் என்ன சொன்னான்னா ஒரு சின்ன கல்லுப்பு கொஞ்சம் என்ன சொன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு நல்லா மடித்து அவங்களுடைய ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கலாம். இதெல்லாம் என்ன சொன்னான்னா உப்பு என்பது ஒரு பயங்கரமான வசிய சக்தி உடையது. காந்தம் என்பது ஈர்க்கக்கூடியது. இதெல்லாம் நீங்கள் நான் பயன்படுத்துகிறேன்னு கேட்கல, கண்டிப்பாக பயன்படுத்தும். சில விஷயங்களை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. நம்ம என்ன சொல்கிறோம்னா சம்சாரினா குடும்பம் குட்டி பேரம் பேத்தியோடு இருக்கோம். எல்லாத்துக்குமே என்ன சொல்லணும், நாம் தலை இருக்கின்ற வரைக்கும் கொடுக்க வேண்டும் என்பது நம்மளுடைய விதி. தலை இருக்கிற வரைக்கும் கொடுக்க வேணும் அப்படிங்கிறது விதி. அப்போ அதுக்கு தேவை வருமானம் வேணும். அதை நாம் ஈர்க்கணும்னா நம்மை ஒரு மேக்னட் பவராக செஞ்சு வச்சுக்கிடணும். இதற்கு உப்பு பாக்கெட்டில் போட்டு வைக்கலாம். அதுக்கடுத்து காந்தம் வச்சுக்கலாம். இது எல்லா மனிதனுக்குமே இருக்குது. ரெண்டாவது, எல்லா விஷயத்திலும் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும்போது விநாயக பெருமான். அப்ப புதன் என்று சொல்லக்கூடிய மெர்க்குரி இருக்கு இல்லையா, அதுல சின்ன பாதரசத்தில் செய்யப்பட்ட வளம்புரி விநாயகர் வச்சுக்கிறோம். உள் பாக்கெட்ல போட்டு வைங்க. ஏன்னா எல்லா விதத்திலும் என்ன சொன்னா காலபுருஷனுடைய 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துடைய அதிதேவதை விநாயக பெருமான். அப்ப நாம இன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் விநாயக பெருமானை நாம் கும்பிடாமல் எந்த காரியத்திலும் ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் ஒரு பிள்ளையார் பிடிச்சு நீட் பண்ணி என்ன சொல்லலாம்னா செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அப்ப காந்தம், உப்பு, ஒரு சின்ன வளம்புரி விநாயகர், பாதரசத்தில் செய்யப்பட்டது. இதெல்லாம் நான் ஒரு காலத்துல 1000 விநாயகர் வரைக்கும் வித்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் விட்டு போச்சுங்களே. அது ஒரு காலம். என்ன காரணம்னா, மாந்தி எந்த இடத்துல இருக்கிறது, மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான பொருளை நாம் விற்றோம் என்று சொன்னால் நமக்கு பணம் வரும். அப்ப அது உத்திராட நட்சத்திரத்துல போய் மாந்தி உட்கார்ந்துருக்கு. அந்த மாந்தி உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால என்ன சொன்னா விநாயகரை விற்க என்ன சொன்னா அந்த காலத்துல அவ்வளவு மக்கள் ஆர்வமாக வாங்கினாங்க. இப்பயும் என்ன சொன்னா இன்றும் நான் சில கொடுக்கின்ற பொருள்கள் ஒரு வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்கு உண்டான வழிதான் அதுல இருக்கும். சும்மா கொடுத்துட்டு என்ன சொன்னா நம்ம என்னத்தை வாங்கணும் என்னத்தை போனோம்லாம் இருக்கக்கூடாது. அப்ப நான் சொல்ல வந்தது, இது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சில சக்திகள், நம்மளை வலிமைப்படுத்தக்கூடிய சக்திகள். ஆனால் சொல்ல வந்த விஷயம் இன்னொரு தாந்திரிகமான பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மேக்னட் பவரான விஷயம். அது என்னன்னா, எப்பயுமே மண் சட்டி இருக்கு இல்லையா, பறவு சட்டிம்பாங்க. எங்க ஏரியாவில் பறவு சட்டி அப்படிம்பாங்க. அந்த பறவு சட்டி சிகப்பு கலர்ல இருக்கணும். சிகப்பு கலர்ல தான் இருக்கும். சிவப்பு கலர்ல இப்ப சிவப்பு கலர்ல தான் வருது. செம்மண்ணில் தான் செஞ்சு கொண்டு வராங்க. அது ஒரு புது சட்டி எடுங்க.
கருப்பு சட்டி வந்து வேண்டாம். சிகப்புக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக உண்டு. அப்ப அந்த பறவு சட்டி ஒண்ணு வாங்குங்க. அந்த பறவு சட்டி நிறைய வந்து கல்லுப்பை வந்து என்ன சொல்லணும்னா நிரப்புங்க. நல்லா தளம்ப நிரப்பிடணும். நிரப்பிட்டு வந்து 4 விரலி மஞ்சள் அந்த 4 விரலி மஞ்சளை வந்து என்ன சொல்லணும்னா 4 காணல் அந்த மண் சட்டியில கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, தெற்கு திசை இப்படி ஊனி வைக்கணும். மட்டமா போடக்கூடாது, நல்லா ஊனி குச்சியை ஊன மாதிரி ஊனணும். அப்ப விரலி மஞ்சள் கொஞ்சம் நல்ல நீளமானதாக இருக்கணும். அப்ப ஊனி வச்சுட்டு நடு சென்டர்ல சாதிக்காய் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு அற்புதமான விஷயம். சாதிக்காத விஷயங்களை சாதித்து கொடுக்கக்கூடியது சாதிக்காய். சாதிக்காய் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு விதத்தில் அவிட்ட நட்சத்திரத்தோடு சம்பந்தப்படும். அவிட்ட நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதத்திற்கு விருட்சம் என்று சொல்லக்கூடியது வந்து சாதிக்காய். பொதுவாக அவிட்ட நட்சத்திரத்திற்கு வன்னி மரம் தான். அவிட்ட நட்சத்திரத்துக்கு வன்னி மரம், பொதுவாக வன்னி மரம். ஆனால் 108 பாதங்களில் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு வந்து சாதிக்காய். இந்த சாதிக்காயை அந்த சட்டியின் நடுவில் அப்படி நல்லா நிமித்தி அழகா கொஞ்சம் அமர்த்தி வச்சிடணும். இதை எந்த இடத்துல வீட்டில் வைக்கலாம்னா பூஜை ரூம்ல வைக்கலாம். ஏதாவது வந்து என்ன சொன்னா ஒரு மாடா குழின்னா கொஞ்சம் இது வச்சிருப்பீங்க இல்லையா, இந்த சென்டர் காலில் வரும்போது என்ன சொன்னான்னா வந்து கண்ணாடி போட்டு வச்சிருப்பேன், அதில் வைக்கலாம். ஏன்னா டஸ்ட்டு அடையாது. டஸ்ட்டு கிடையாது. ஏதாவது என்ன சொல்றேன்னா நீங்கள் உங்க பூஜை ரூம்ல, மெயினானது பூஜை ரூம்ல வைக்கலாம், சமையல் அறையில் வைக்கலாம். நீங்க படுக்கிற அறையில வந்து என்ன சொன்னா ரொம்ப நீளம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு பக்கத்துல அதுல கபோர்டு இருந்ததுன்னா அந்த கபோர்டுல வைக்கலாம். இப்படி நீங்கள் அதை வச்சிடணும். இப்படி இப்ப இது எந்த கிழமையில நீங்க ஆரம்பிக்கணும்னா வெள்ளிக்கிழமையில ஆரம்பிக்கணும். மண் சட்டியை முத நாளே வாங்கிக்கிடலாம். உப்பை வந்து காலையில வாங்குங்க. உப்பு, மஞ்சள், சாதிக்காயை காலையில 6 மணிக்கு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில நீங்க வாங்கி இதை வந்து என்ன சொன்னா கல்லுப்பை எப்படியும் 1 கிலோ கல்லுப்பு அந்த சட்டிக்கு பிடிக்கிறாப்புல நல்லா பரப்பி அதுல 4 கார்னர்ல வந்து கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குங்கிற 4 மஞ்சத்துண்டை ஊனி அதுல சென்டர்ல வந்து அந்த சட்டியின் சென்டர்ல வந்து சொன்னா சாதிக்காயை வச்சு அழகா நீங்க வீட்டுல வச்சு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதை வந்து என்ன சொன்னா 1 மாசத்துக்கு ஒருக்க நீங்க மாத்திடலாம். ஒரு மாசத்துக்கு ஒருக்க நீங்க மாத்தலாம். 1 மாசத்துக்கு ஒருக்க மாத்தும் போது சட்டியை மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த உப்பை எங்க வந்து என்ன சொன்னா தண்ணீரில் போட வேண்டும். உப்பை வந்து தண்ணியில போடணும், மஞ்சளையும் தண்ணியில போட்டணும். மஞ்சளை வந்து என்ன சொன்னா வீட்டுக்கு வந்து என்ன சொன்னா யூஸ் பண்ண வச்சுக்கலாம். சாதிக்காய் வந்து என்ன சொன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாதிக்காயை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப உப்பை தண்ணியில போடணும். பிறகு திரும்ப வந்து என்ன சொன்னா சட்டியை நல்லா வந்து சுத்தம் பண்ணி என்ன செய்ய கல்லுப்பை போட்டு அதே வெள்ளிக்கிழமை ப்ராப்பர்னஸாக நீங்க போட்டு எல்லாம் நான் சொன்ன முறைப்படி கல்லுப்பை பரப்பி 4 கார்னர்ல 4 குச்சி ஊன மாதிரி விரலி மஞ்சளை ஊனி நடுமையத்துல வந்து சாதிக்காயை வச்சு நீங்கள் விரும்பிய இடத்தில் அழகாக நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன செய்யும் என்று சொன்னால் வீட்டுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் பவரை வெளியேற்றிடும். பணவரவு சார்ந்த விஷயங்களில் வீட்டுல வந்து பணவரவு வருது, ஆனால் பணம் ஓடி போயிருது, நிக்க மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் இதை செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக, இல்லைன்னா இன்னொன்று செய்யுங்க, பீரோக்குள்ள ஒரு கபோர்டை சுத்தமா காலி பண்ணுங்க. ஏன்னா இப்போ வீட்டில் இருக்கிற பொம்பளைகளுக்கு எல்லா கபோர்ட்லையும் துணியை வச்சுட்டு நிறைய இருக்கு, நம்ம கபோர்டு ஒண்ணுதான் இருக்கும். அப்ப ஒரு பணவரவு நமக்கு வேணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு கபோர்டு வந்து என்ன சொன்னா 4 கபோர்டு இருந்ததுன்னா சென்றாக இருக்கிற ஒரு கபோர்டை சுத்தமா எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த பீரோக்குள்ள மண் சட்டியில வந்து உப்புல 4 கார்னர்ல வந்து என்ன சொல்லலாம்னா மஞ்சள் துண்டை விரலி மஞ்சளை ஊனி நடுமையத்துல என்ன செய்யணும் சாதிக்காயை வச்சு நீட்டா வச்சிருங்க. வெள்ளிக்கிழமைய பார்த்து வைங்க. 1 மாதத்திற்கு ஒரு முறை
இதை மாற்றுங்கள், பீரோவில் பணம் குமியும். இது உண்மையானா 100% 100% உண்மை. எல்லா மக்களுக்கும் என்ன சொல்லணும், அது ஒரு மேக்னட் பவர். உப்பு என்பது மண் தத்துவம். மண் கிளியஞ்சட்டி என்பது மண் 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 அந்த சட்டி இருக்குல்ல, பறவு சட்டி என்பது மண் தத்துவம். விரலி மஞ்சள் மண் தத்துவம். சாதிக்காய் அந்த பூமியில் விளைந்தது, பூமியில் விளைஞ்சது தானே. அப்ப மண்ணில் தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தேவையான அத்தனை உணவுப் பொருட்களும் எல்லாமே மண்ணினால் தான் உருவாகிறது. அதைத்தான் நாம் இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கிராமத்தில் சொல்வார்கள், மண்ணில் போட்டவன் என்னைக்கு இருந்தாலும் பொன்னை எடுப்பான். மண்ணில் போட்டால் பொன்னை எடுப்பான் சாஸ்திரம் சொல்கிறது. அப்ப நாம் இந்த மண் இதை கரெக்டா வீட்டில் நீங்க வச்சீங்கன்னா சிறப்பான ஒரு வெற்றி உண்டு. எல்லாரும் இந்த வைகாசி மாசம் சிறந்த மாசம், சுக்கிரனுடைய மாசம், அற்புதமாக என்ன சொன்னா இது விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்குண்டான மாசம். எல்லாருமே நீங்கள் இது ஒரு தாந்திரிகமாக எல்லாரும் ஜோசியரும் சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்னை பொறுத்தளவில் என்ன சொன்னா, அதில் என்ன சொன்னா, மக்களுக்கு பாமரனுக்கும் ஒரு வெற்றி கிடைத்தால் அது எனக்கு சந்தோஷமே. இதை செலவில்லாதது, ஒரு 30 ரூபா 40 ரூபா 50 ரூபாக்குள்ள செலவாகும். 100 ரூபா செலவானாலும் பரவாயில்ல. மண் சட்டி தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். வாங்கிருங்க, சிவப்பு சட்டி வாங்குங்க, நல்லா போட்டு வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய பண கஷ்டம் தீரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிரி ஆகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.